வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருப்பார்ல, அங்கே தான் காட்டுறாங்க. அவர் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவரை வந்து 2 கார்டியன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்களோட பேர் நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, ஃபெங் குவாங் அப்படின்றவங்க. இவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அவர் பாப்பர் என்ன கார்டியன்ஸ்னு நம்மள வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, எதுக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ அவங்க கேட்பாங்க, உன்னோட பேர் தானே சூச்சியான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருப்பாரா. வாய் தந்து சொல்லுன்னு கேட்கும்போது, ஆமா என் பேர் தான் சூச்சியான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ தான் வேணும், வா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டு போவாங்களா. ஏன் நான் என்ன தப்பு பண்ண, எதுக்கு நீ கூட்டிட்டு போறீங்க, ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க வந்து கார்டியன்ஸ், நாங்க எதுக்குமே பதில் சொன்ன அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கார்டியன்ஸோட ஸ்லோகன் சொல்லுவாங்க. கார்டியன்ஸ்னா நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அடுத்த அரண்மனையெல்லாம் காட்டுறாங்க. லியானா இளவரசி அவங்க மேல் கூட பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. போன எபிசோட்ல தான் ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வெடிக்க வச்சாங்க. அவங்க ட்ரெஸ் ஃபுல்லா வந்து கரியா இருக்குமா. இதை மேட் பண்ணி பார்த்து, மேடம் உங்க ட்ரெஸ் பூரா கரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப பேட் ஸ்மெல் வேற வருது மேடம் சொல்லும் போது அவங்களும் ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஆமா உன்னோட ட்ரெஸ்ஸும் கூட அப்படிதான் இருக்கு போல, சரிவா நம்ம அம்மா மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போவாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து இந்த நாட்டு ராஜாவோட நோபல் கான்செப்டா இருப்பாங்க. அவங்கள போய் மீட் பண்ணுவாங்களா. உடனே ஹீரோயினை பிடிச்சி அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சமாவது அடக்க உடக்கமா பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா, பாரு ட்ரெஸ் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் கூட நீட்டா இல்ல, ஒழுங்கா படிக்க மாட்டேன்ற, எந்த விஷயமும் ஒழுங்கா பண்ண மாட்டேன்ற, உனக்கு இந்த குவாச்சிங் இளவரசி மேல் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது உனக்கு நாங்க செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் நீ இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது போடுவாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, அம்மா ஒரு விஷயம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மா. நான் இன்னைக்கு ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட் போனேன். ஃபேக் சில்வர் எப்படி உருவாக்குறது அப்படின்றத வந்து படிச்சுட்டு வந்தேமா. நான் வந்து குவாச்சிங்கோட பெஸ்டா இருக்கேன்னு அங்க இருக்கவங்கன்னா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இலவசம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க நீ வந்து அங்க போய் கத்துக்கிட்டுன்னு சொல்றியா, அங்க டிபார்ட்மெண்ட்டே விட்டா வந்து வெடிக்க வச்சுட்டு வந்திருப்பேன். இந்த விஷயம் அரண்மனைக்குள்ள நாளைக்கு பரம்ப போகுது. உன்னோட அண்ணா வந்து கிரௌன் பிரின்ஸா இருக்காரு, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், உன்னால உங்க அண்ணாவோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அவர் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, நீயே அவருக்கு வந்து தொல்லை கொடுக்குற. குவாச்சிங் இளவரசியை பாரு, அவ எல்லா விதத்திலும் பெஸ்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவரோட அண்ணா 2வது இளவரசருக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றா. அவளாலேயே அதுதான் அவங்க அண்ணாவை வந்து ராஜா வந்து ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உன்னால வேஸ்ட் தான், என்னோட பையன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் இருக்கு, ஏன் நீ புரிஞ்சு நடந்துக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சட்டப்படுவாங்க. அம்மா இனிமேல் ப்ராமிஸா நான் இந்த மாதிரி அண்ணாக்கு ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா, என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் மேடு வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க. என்ன மேடம் உங்களோட கையெல்லாம் காயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா. சரி விடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்புறம் உங்களுக்கு வெந்நீர் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேட் பண்ண அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. அடுத்து எங்க காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோ தான் காட்டாங்க. ஹீரோ வந்து வண்டியில போயிட்டு இருப்பாரா. வண்டியை ஓட்டிட்டு குவாங் வந்துட்டு இருப்பா. உள்ள வந்து ஃபெங் வந்து உட்காந்துருப்பாரா. ஃபெங் கிட்ட வந்து ஹீரோ கேட்பாரு, நம்ம என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்கன்னு சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. உடனே ஹீரோ வந்து காசு கொடுப்பாரா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கார்டியன்ஸ்க்கு லஞ்சம் கொடுக்குறியா, கார்டியன்ஸ் விஷயத்துல லஞ்சம் வாங்குறது அப்படின்றது பெரிய சாபம் மாதிரி, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியுமா, நாங்க ரூல்ஸ் நல்லா மதிக்கிறவங்க. 10 ரூபா லஞ்சம் நாங்க வாங்கணும் அப்படின்னா எங்களை 50 அடி அடிப்பாங்க. அதே நாங்க 50 ரூபா லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா எங்களை வந்து ஊரை விட்டு நாடு கடத்திடுவாங்க. அதே இது வந்து நாங்க 100 ரூபாய்க்கு லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா எங்களை வந்து கொலையே பண்ணிடுவாங்க. இதுதான் கார்டியன்ஸோட ரூல்ஸ். கார்டியன்ஸ்ன்றவங்க யார்ட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது. அதெல்லாம் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மாட்டேன், இந்த காசு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சுவாரா. உடனே அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டான பையன் மாதிரி தான் தெரியுது. சரி நான் ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன், நீ உன்னை எதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்றது எனக்கே தெரியாது. ஏன்னா நாங்க ஆர்டர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி உன்னை கூட்டிட்டு போறோம். ஆனா நீ போற இடத்துல யாரு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுல வந்து என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில சொல்லு, என்ன பதில் சொல்லக்கூடாது அந்த பதில சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு கொடுப்பாங்க. ஹீரோ சரி புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நேரம் வண்டி கொண்டு போய் எங்க நிறுத்துவாங்க அப்படின்னா குவாச்சி டவர்ல தான் நிறுத்துவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம்ல, குவாச்சி டவர்ஸ் எல்லாம் கார்டியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த குவாச்சி டவருக்குள்ள வந்து கார்டியன்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிதான் போகணும் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போவாங்களா. நான் மட்டும் தனியா போகணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நீ மட்டும் தான் போகணும், உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ உள்ளக்குள்ள போவாரு. உள்ளக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அது இன்ட்ராகேஷன் ரூம் மாதிரி இருக்கும். நல்லா டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறதுக்கு ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்டும் அங்கே இங்கேயும் இருக்கும். அதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பயத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு இருக்கா. வாயில் வேற ஒரு குச்சி வச்சு மென்னிட்டு இருந்திருப்பாரா. அப்பதான் உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது விசாரிக்கிற அதிகாரியா யாங் உட்காந்துருப்பாரு. யாங்க பார்த்தோன்னா ஹீரோ குரல கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஏன்னா சைவே கூட வந்து யாங்க பாத்துருக்காருல, அந்த ஃபேக் சில்வர் கேஸ்ல இருந்து யாங்க தெரியல, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு யாங் கிட்ட போய் உட்காருவாரு. உடனே யாங் கிட்ட போய் பேச ஆரம்பிப்பாரு. ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா ரொம்ப நாள் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப யாங்க என்ன சொல்லுவாரா, நியான் உன்னோட வேலைக்கு நேரம் வந்துருச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த நியான் பொண்ணுங்க ஒரு ஹீரோட கண்ணோட கண் பார்த்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து யாங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீ பதில் சொல்லு, சரியான பதில் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒருவேளை நீ தப்பா பதில் சொல்லிட்ட அப்படின்னா உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல அந்த பொண்ணு கேட்கும், அந்த ஃபேக் சில்வர் உருவாக்குனதும் அந்த டாக்ஸ் மணி திருடனும் ஜூலியோட அப்பா அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ தெரியும், சைவி பொண்ணு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஜூலி வந்து உனக்கு கொலை பண்ண போறான் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு செகண்ட் கேள்வி கேட்குமா. அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அதனாலதான் நீ வந்து மார்ஷலோட பையன் ஜாங்க கடத்தி ஜூலி மேல பழி போட்டு அவனை வந்து இந்த மாதிரி மாத்தினியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லையே, அது வந்து பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. பொய் சொல்லாதடா, மார்ஷலோட பையன் ஜாங் வந்து கடத்தப்பட்ட அன்னைக்கு நீ கேளிக்கை விடுதலை இல்ல, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்லயே நீ இல்ல, வெளியில போயிட்டு வந்திருக்கிற, இதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு, எவிடன்ஸா இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாங்களா. ஒளி ஹீரோ சொல்லுவாரு, அப்படின்னா நான் எங்கேயுமே போல, நான் கேளிக்கை விடுதலை ஃபுல்லா தான் இருந்தேன், நீங்க நம்மள கேளிக்கை விடுதலை போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நீ வந்து அன்னைக்கு டியூட்டிக்கு போலன்னு கேட்கும்போது, நார்மலா டியூட்டிக்கு போகாதனா ஒரு ப்ராப்ளம், நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே வந்து யாங் சொல்லுவான், என்ன விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்கும்போது விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஹீரோ நினைச்சு பாப்பாரு, ஆக்சுவலி ஹீரோ வந்து அன்னைக்கு கேளிக்கை விடுதல இருந்து வெளியே வந்திருப்பாரு, வெளி வேலைகள் எல்லாத்தையும் பண்றதுக்கு தான் போயிருக்க மாட்டாரு, வேற ஒரு ஆள் மூலமா வச்சிருப்பாரு, அதை வச்சு ஹீரோ வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. உடனே யாங் வந்து நியான்ட்ட சொல்லுவாங்க, பாத்தியா இவன் நான் இந்த டேலண்டான பர்சன் சொல்லி சொன்னேன், நீ தான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, கொஞ்சம் டேலண்டா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த நியாங் பொண்ணு சொல்லுவாங்களாம். நாங்க கூட எவிடன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணல அப்படின்னா நீ சொன்னது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு நம்பிப்போம், கரெக்டா நல்லா மேனேஜ் பண்ணி போய் சொல்றடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங் பேச ஆரம்பிப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து யுல்லா அகாடமில அந்த மாஸ்டர் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார்ல, அந்த வந்துட்டு இருக்கும்போது ஜூலியோட ஆட்கள் வந்து ஃபாலோ பண்றதா நினைச்சிருப்பாருல, அது எல்லாமே உண்மைதான். கார்டியன்ஸ் சேர்ந்தவங்க தான் ஜூலியோட ஆட்களை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து இவங்களோட தங்கச்சிகளையும் அவங்க அத்தையும் கூட்டிட்டு போய் யுல்லா அகாடமில தங்க வச்சது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பூசா போன போய் மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஆரஞ்சு வாங்கி ட்ரெஸ்ல தேய்ச்சது. அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து மாறுவேஷம் போட்டுட்டு போய் அவங்க அங்கிள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணது, ஹீரோ போய் கடத்தினது. ஹீரோ அங்க கடத்துறதுக்கு எப்படி வந்திருப்பாரு அப்படின்னா, அந்த கேளிக்கை விடுதியில இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டு குடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இங்க வந்திருப்பாரு. திருப்பி அதே கேளிக்கை விடுதிக்கு நைட்டு போய் குடிச்சிருக்க மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம், இது எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கார்டு எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி யாங் காட்டிட்டு இருப்பாரா. ஹீரோ இது எல்லாத்தையும் பாப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஹீரோ வந்து யோசிப்பாரு, இந்த கார்டியன்ஸ் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க, என்ன எதுக்கு ட்ராக் பண்றாங்க, நான் சாதாரண கான்ஸ்டபிள், என்னை இவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. நல்லா யோசிக்கும் போதா இருப்பாரு. அப்ப வந்து கேட்பாங்க, உண்மை ஒத்துக்கிறியா, நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லி யாங் கேட்பானா. நான் ஒத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி யாங் கேட்கும்போது, ஆமாங்க சார், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்த நான் கண்டிப்பா வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. உன்னை யாங் கேட்பா, நீ என்ன முட்டாளாடா, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நாங்க இந்த விஷயத்த வெளியே கூட சொல்லக்கூடாது, நீ சொல்லுவேன்னு பார்த்தா நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. சார், நீங்க இந்த விஷயம் ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து கடைசி வரைக்கும் நான் பண்ண எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, நீங்க தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சா எப்போது தடுத்து நிறுத்திருக்கலாம், ஆனா நீங்க தடுத்து நிறுத்தல. அப்படின்றப்ப இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு, ஜூலியோட அப்பா அப்படின்றவர் உங்களோட பொலிட்டிக்கல் எனிமியா வந்து இருக்கணும், இந்த கார்டியன்ஸ்க்கு வந்து அவர் எதிரியா இருக்கணும், அவரை ஏற்கனவே நீங்க டீல் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளான்ல வந்து நான் வந்து பண்ண விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு, அதனால நீங்க தடுத்து நிறுத்தல, உண்மைதானே சார் அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே அவங்களும் உண்மைதான், உனக்கு பரவாயில்ல, கொஞ்ச அளவுக்கு நாலேஜ் தான் இருக்கு, இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால தானே நீ இந்த அளவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நியான் பொண்ணு சொல்லுவாங்க, ஆமா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கிற, டெஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா பாஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் டெஸ்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து இது உண்மையில டெஸ்ட் பிளஸ் இன்ட்ராகேஷன் கூட தான், நீ வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு சில விஷயத்த மாத்தி பேசியிருந்தாலோ இல்ல தப்பா பேசியிருந்தாலோ இல்ல உண்மைக்கு புறமா சொல்லியிருந்தாலோ சரி, உனக்கு வந்து நாங்க தண்டனை கொடுத்திருப்போம், ஆனா நீங்க நாங்க வச்சு டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அதனால உன்னை வந்து கார்டியன்ல சேர்றதுக்கு வந்து அழைப்பு கடிதம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கார்டியன்ல நான் சேர போறேன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. ஆமா, நீ தான் சேர போற, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது கேட்கணும் ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குளிச்சிட்டு இருப்பாரா. அப்ப வந்து யாங் சொல்லுவாரு, இது நீ உனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்க அப்படின்னா சும்மா கிடையாது, ஒருத்தங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குவாச்சிங் இளவரசியை காட்டுவாங்க. அவங்க கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஷூச்சினா வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. குவாச்சிங் இளவரசி தான் உனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி யாங் சொல்லுவாங்க. குவாச்சிங் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பாப்பாரு. ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லியாங் இளவரசியை பார்த்திருப்பாங்கல்ல, அவர் தானே இவர் குவாச்சிங் இளவரசி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து யாங் சொல்லுவாரு, இங்க பாரு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்றதுக்காக மட்டும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க கிடையாது. ஆல்ரெடி நான் ஃபேக் சில்வர் கேஸை பத்தி லார்ட் வே கிட்ட சொல்லியிருக்கேன், அவருக்கு ஒரு டேலண்ட் பிடிச்சி போய் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு கார்டியன்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு, எடுத்த உடனே வந்து உன்னை யாரையுமே அந்த அவ்வளோக்கா ஜாயின் பண்ண வச்சுக்க மாட்டோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, அவங்க வந்து ஆத்ம நிலையில சி ஸ்டேஜாவது இருக்கணும், அப்போ மட்டும் தான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனா நீ இன்னும் எஸ்என்
ஸ்டேஜ்ல தானே இருக்கிறேன், போக போக பார்க்கலாம், இப்போதைக்கு டெஸ்ட் இருக்கட்டும், பேலன்ஸ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணு, ஒருவேளை உன்னோட எசன்ஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உன்னை வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அப்ப நீங்க என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்காக தான் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அதுக்காக ஒன்னும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கல, நீ சீக்ரெட்டிவா எப்படி யோசிக்கிற அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நியான் பொண்ணு சொல்லுவாங்க. சரி இப்ப நாங்க சொன்னதெல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அபிஷியலா வந்து ஹீரோ வந்து கார்டியன் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிட்டாருல, அதனால யாங் சொல்லுவாரு இனிமேல் நீ வந்து எனக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நியான் சொல்லுவாங்க இல்ல அவ எனக்கு கீழே வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நியான் பொண்ணு கேட்பாங்க நீ எனக்கு கீழே வேலை பார்க்க ஆசைப்படுறியா இல்ல அவனுக்கு கீழே வேலை பார்க்க ஆசைப்படுறியா, அவனும் சரி நானும் சரி சேம் கோல்டு ரேங்க் கார்டியன்ஸ் தான், ஆனா வந்து உனக்கு ஒழுங்காவே ட்ரைனிங் பண்ண மாட்டான், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நல்லாவே ட்ரைனிங் கொடுப்பேன், இன்னும் 3 வருஷம் போச்சு அப்படின்னா எனக்கு கீழே நீ ட்ரைனிங் ஆகும்போது உனக்கு பெரிய போஸ்டிங்கே கிடைச்சிரும், ஏன் போஸ்டிங் கூட வரலாம், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அவங்க ரொம்ப கிட்ட க்ளோஸா வந்து கேட்பாங்களா. உடனே ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து ஃபேக் சில்வர் கேஸ்ல வந்து யாங் தான் ஹெல்ப் பண்ணாரு, அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நான் இன்னொரு உயிரோட இருந்திருக்க மாட்டேன், அதனால நான் யாங் கீழே தான் வேலை பார்க்கணும் ஆசைப்படுறேன், அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே யாங் சொல்லுவாரு சரி இனிமேல் நீ வந்து எனக்கு கீழே வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே நியாங் கேட்பாங்க உனக்கு கீழே வேலை பார்க்கறதா வேற யாருமே இல்ல, உன்னோட சில்வர் காங்ஸ் எல்லாருமே வெளியில போயிருக்காங்க, நீ யார் வச்சு உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்ப, பேசாம என்கிட்ட விட நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க இல்ல அப்படின்னா இன்னும் என்னோட பிரீஸ் கால்ல வந்து நிறைய பேர் இருக்கறனால செய்வாங்க, என்னோட பிரீஸ் கால்ல இருக்க யாரையா வச்சு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன், அதனால நீ அதை பத்தி பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி 2 பேரும் ஹீரோ எனக்கு வேணும் உனக்கு வேணுன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கீழே ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே நியான் பொண்ணு அங்க இருந்து கோச்சிட்டு போயிருவாங்க. அடுத்து ஹீரோ வந்து யாங் வந்து வெளியே கூட்டு வருவாரு. கார்டியன்ல நான் வந்து கோல்டு ரேங்க்ல இருக்காங்க, உனக்கு நான் மத்தபடி என்னென்ன ரூல்ஸ் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ இனிமேல் வந்து என்னை எப்படி கூப்பிடலாம், சுப்பீரியர்னு கூப்பிட்டாலும் சரி இல்ல யாங் கூப்பிட்டாலும் சரி யாங் அண்ணாலும் கூப்பிட்டாலும் சரி எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே யாங் அண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுவாரா. சரி இது நீட்டா தான் இருக்கு வா போலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டிட்டு போவாங்க. வெளியே கூட்டு போன பிறகு என்ன சொல்லுவாரு அப்படின்னா இங்க நீ பண்ற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கரெக்டா நாங்க கொடுக்குற வேலையை வந்து பாத்தீங்கன்னாவே போதும் உன்னோட வேலை சூப்பரா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது கார்டியன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட்டோட அபிஷியல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒழுங்கா வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வேலை மட்டும் தான் கார்டியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அதான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இது உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கிட்ட வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே அங்க காங்ஸ் எங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, இவனுக்கு கூட்டிட்டு போய் இந்த இடத்துல சுத்தி காட்டுங்க, இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத இவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க, இவன் டெஸ்ட் எடுக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங்க வந்து அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. உடனே அவங்க 2 பேரும் சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமா போய் தான் ஆகணும், பரவாயில்ல நீ வந்து எங்களோட பிரீஸ் கால ஜாயின் பண்ணிருக்க, இங்க பிரீஸ் கால் அவ்வளோக்கா வேலைன்னு இருக்காது, ஆனா என்ன கேர்ஃபுல்லா வந்து டீல் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் பரவாயில்ல கொஞ்சம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட்டு வரப்பாராங்களா. ஏன் பறந்துதான் போகணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாவா அதான் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு பறந்து கூட்டு போய் இந்த குவாச்சி டவரோட உச்சியில வந்து ஒரு நிக்க வச்சுக்குவாங்க. நிக்க வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி இப்ப கார்டியன்ஸ்குள்ள நீ வந்துட்ட, அப்ப கார்டியன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும்ல, நாங்க சொல்றது கேட்டுக்கோ. கார்டியன்ஸ்ல வந்து நிறைய லெவல் இருக்கு, முதல்ல வந்து ரொம்ப லோ லெவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அங்க லேபர்ஸ்னா டீ கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க பாத்தியா, இவங்க எல்லாமே அன்அபிஷியல் ஸ்டாஃப்ஸ், இவங்கன்னா கார்டியன்ஸ்ல வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்காங்க, இவங்க ஒயிட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்களுக்கு மேல இருக்கவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றாங்க பாத்தியா, அங்க ஃபைல்ஸ்னு வச்சுட்டு இவங்கன்னா வந்து இதுக்கு மேல இருக்க லெவல், லோ லெவலுக்கு மேல இருக்க லெவல். அதுக்கும் மேல யார் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப்பர் கேங் அப்படின்றது, அதாவது நம்பலாம் கார்டியன்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிருக்கவங்கள நம்ம எல்லாருமே வந்து காப்பர் கான்னு சொல்றது. நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் வந்திருக்காலும் சரி இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் சரி இல்ல ஏதாவது சண்டை போடனாலும் சரி ஃப்ரண்ட் லைன்ல போய் சண்டை போடுறவங்க நம்ம தான் முக்காவாசி வேலையை வந்து பார்த்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மள்ட்ட இருந்து தான் அபிஷியலா வந்து கார்டியன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஒரு சிறைக்குள்ள இருந்து ஒரு கைதி வந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடி வருமா, அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து இங்க பாருங்க தப்பிச்சு போறாங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் இது நார்மலா நடக்கிறதா சீக்கிரமா அவங்களையும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சில்வர் காங் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிறை கைதி அட்டாக் பண்ணி உள்ள கொண்டு போய் போடுவாரு. இதெல்லாம் ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பாரா. அப்ப சொல்லுவாங்க இங்க பாத்தியா நம்ம காப்பர் காங்குக்கு அடுத்த லெவல்ல வந்து மேல இருக்கவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில்வர் காங், அவளோட சீப் பவர் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும், ரொம்ப அதிகமா வந்து அவரோட பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்களோட ஆயுதமும் பெட்டரா இருக்கும், கேஸ் சால்வ் பண்ற திறனும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கும் மேல இருக்கிறது வந்து கோல்டு காங் அப்படின்றவங்க. கோல்டு காங் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர் யாருக்கு கீழே வேலை பார்ப்பாங்க அப்படின்னா லார்ட் வே கீழே வேலை பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டே பர்சனலா கொண்டு போய் லார்ட் வே கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதான் நம்ம கார்டியனோட ப்ரொசீஜர். எல்லாருமே யாருக்கு கீழே வேலை பார்க்கறோம் அப்படின்னா லார்ட் வேக்கு கீழே தான் வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சொல்லி முடிச்சாச்சு.
சரிவா நம்ம இப்போ வந்து கீழே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போவாங்க. இப்போ அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இப்பதானே குவாச்சி டவருக்குள்ள வந்திருக்க, கார்டியன்ஸ்னா இங்க என்ன வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டோம்ல, இப்போ உனக்கு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா டெஸ்ட் வேற அட்டன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா 3 டெஸ்ட் இருக்கு. முதல் டெஸ்ட் வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றதுக்கு, ரெண்டாவது வந்து உன்னோட அறிவு கூர்மை டெஸ்ட் பண்றதுக்கு, மூணாவது வந்து உன்னோட இதயத்தை டெஸ்ட் பண்றதுக்கு. இந்த 3 டெஸ்டையுமே லார்ட் வேதா வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போனோடனே ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க, ஆல்ரெடி நீ வந்து எஸ்என் ஸ்டேஜ்ல தான் இருக்க அப்படின்றனால உனக்கு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மட்டும் இப்போதைக்கு வைக்கல, அதை நம்ம பின்னாடி பாத்துக்கலாம், பேலன்ஸ் 2 டெஸ்ட் இப்ப பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ முதல்ல என்ன டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வைக்க போறோம்னு சொல்லிட்டு அங்க வந்து இருக்கவர்கிட்ட சொல்லுவாங்க. இவன் வந்து புதுசா வந்திருக்கான், டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லும்போது, உனக்கான டெஸ்ட் இதுதான், இந்த 2 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல பொருள் இருக்கும், ஒரு பாக்ஸ்ல பொருள் இருக்காது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல எந்த இதுல பொருள் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். உனக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் கிடைப்போம். நாங்க 2 பேருமே கையில பாக்ஸ் வச்சிருப்போம். இதுல நாங்க ஒருத்தவங்க போய் சொல்லுவோம், ஒருத்தவங்க எதுவுமே பேச மாட்டோம். அப்ப நீ வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரா. இந்த பாக்குறதுக்கு வேணா சிம்பிள் கேமா இருக்கலாம், ஆனா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல கோல்டா இருக்கவங்களை கூட 20 நிமிஷம் பக்கம் எடுத்துக்குவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால நீ பார்த்து கரெக்டா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த கரெக்டா கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப 2 பேருமே ஆளுக்கு ஒரு கையில வந்து பாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து காங் கிட்ட கேட்பாரு, உங்க பாக்ஸ்குள்ள வந்து பொருள் இருக்கான்னு கேட்டா நீங்க உண்மையை சொல்லுவீங்களான்னு கேட்கும்போது, இல்ல என் பாக்ஸ்ல பொருள் இல்ல அப்படின்ற மாதிரி காங் சொல்வாரா. உடனே ஃபேங் கிட்ட தான் பொருள் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. ஆமா எவ்வளவு டைம் ஆச்சு சொல்லி முடிச்சிட்டான்னு சொல்லி கேட்கும்போது 3 செகண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா 3 செகண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. சரிவா இதுக்கு அடுத்த லெவல் வந்து மேலதான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன லெவல்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து ஹார்ட் டெஸ்ட், உன்னோட இதே எடை போறதுக்காக நடக்கிற டெஸ்ட் தான் இது, வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அம்மா இதுக்கு எல்லாம் இது மார்க் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. அம்மா இது எல்லாத்துக்குமே வந்து மார்க் இருக்கு, ABCD அப்படின்ற மாதிரி மார்க் போட்டுட்டே வருவாங்க. கிரேட் வைஸ் இங்க எல்லாருக்குமே வந்து பவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபெங் வந்து B கிரேடும் காங் வந்து C+ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து மேல போவாரா. மேல போனோம் அப்படின்னா அங்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அங்க பக்கத்துல வந்து கண்ணாடி இருக்கும். இது என்ன கண்ணாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் இதே கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நம்ம இதயத்துல என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும், உண்மையை மட்டும் தான் காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. சரிவா அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த மாடி கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட ஸ்டாச்சு இருக்கும். இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் கார்டியனை வந்து உருவாக்கி இருப்பாங்களே இந்த டிபார்ட்மெண்ட், அவரோட தலைவர் தான் இவரு. இவர்கிட்டயுமே வந்து இவருக்கு இல்லதான் கொண்டு வந்திருந்தாரு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு நீ மரியாதை செலுத்தலன்னு சொல்லும்போது, அதான் சொல்லிட்டீங்களா அவர் வச்சு என்ன பண்ண போறோம், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. உடனே அதுக்கு அடுத்த ஃப்ளோர் கூட்டிட்டு போவாங்க. இவர் யாரும் உனக்கு தெரியாதுல அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமா எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லுவோம். இவரும் அதே மாதிரி தான், இவர் வந்து யுன்வோ அகாடமியோட தலைவர். இவர் வந்து புக்ஸ், இவர் வாழ்க்கை முழுக்க வந்து மக்களுக்கு தேவையான புக்ஸா எழுதியிருக்காரு, அவரோட நினைவாதான் அதை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குமா, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. இதுக்குள்ள ஒரு கத்தி இருக்கு, இதுதான் அவர் வந்து ஆர்ட் செதுக்கிறதுக்காக யூஸ் பண்ற கத்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரிஜினல் கத்தி அங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லப்பா டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப நான் அதை எடுத்துட்டு போவா, வீட்டுல வந்து பிள்ளை விளாட கேட்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ அதை எடுத்துக்குவாரு. உடனே வந்து ஃபேங் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இன்னொரு கத்தி இருந்திருக்கும் போல இருக்கு, அதை எடுத்து அங்க வைப்பாரு. சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோர் வந்து போவாரு. இது வரைக்கும் நீ வந்து 3 ஃப்ளோர் ஏறிட்ட, 3 ஃப்ளோர்லயே வந்து நீல்டன் போடவே இல்ல, லாஸ்டா இருக்க ஃப்ளோர்லயா நீல்டன் போடுன்னு சொல்லுவாங்க. ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இது வரைக்கும் 4 ஃப்ளோர்ல எதுலயுமே நீல்டன் போடல அப்படின்னா அவங்கள வந்து கிரிமினல் சொல்லிட்டு வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம், அதான் இங்க இருக்க பனிஷ்மெண்ட், இது லார்ட் வேயே உருவாக்குனது, பாக்கலாம் நீ 4வது ஃப்ளோர்ல நீல்டன் போறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, செய்வாங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ போய் அங்க பெரிய ஒரு சிலை இருக்கும், அது முன்னாடி வந்து நீல்டன் போடுவாரு. நீல்டன் போட்டாலுமே நீ தோத்துட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி நான் தான் நீல்டன் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இங்க பாரு இதே கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து நேரா நிக்கிற மாதிரி இருக்குமா, இது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நாங்க தான் சொன்னோம்ல ஒதியத்துல என்ன இருக்கோ அதான் இது காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேங் போய் நின்று காட்டுவாரு. ஃபேங் நின்றுட்டு தான் இருப்பாரு, ஆனா அந்த கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா கீழே வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குமா. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அதை தான் சொன்னேன் ஒதியத்தில் நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு 1 மணி நேரம் டைம் தான், நீ வந்து கரெக்டா நீல்டன் போட்டு வணங்கல அப்படின்னா உன்னை வந்து கொலை பண்ணிடுவோம், உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனா நீல்டன் போட்டாவே அங்க நிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்குமா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ மண்டை பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே எங்க காட்டுறாங்க அப்படின்னா ஹாச்சிங் டவரோட உச்சியில தான் காட்டுறாங்க. அவரோட 2 தத்து பசங்க 2 பேரும் அங்க இருப்பாங்க. வந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப நியான் வந்து அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. உங்களுக்கு போராவே இருக்கு இல்லையா, எப்ப பாருங்க யாங்கும் புக் படிச்சுட்டே இருக்கீங்க, புக்லயே இன்ட்ரெஸ்டே இல்லை, இங்க பாருங்க இயற்கை ரசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீ சொல்றது சரிதான் நியாங், இப்ப புக் எல்லாம் போர் அடிச்சு போச்சு, ஆனா புதுசா ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புக் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச சொல்லுவாரா. அதுக்கு வந்து யாங் சொல்லுவான், புக்கையோட ஆத்தர் யான்னு தெரியுமா, சூச்சியான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சூச்சியானா, அந்த புதுசா சேர்ந்திருக்க காப்பர் காங்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா அவன் அந்த புக்கோட ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்களா.
உடனே நியான் பொண்ணு வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த சுவிட்ச் கொடுங்க, எனக்கு கீழே வேலை பார்க்கட்டுமே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு கீழே தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி யாங் நியான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. உடனே வந்து வே கேட்பாரு, இது வரைக்கும் நீ யாருமே உனக்கு கீழே வேலை பார்க்க வேணும்னு சொல்லி கேட்கவே இல்லை, இப்ப என்ன புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு யாங் சொல்லுவான், எப்ப பாரு அவ என்னோட பொருள் எடுத்துக்கணும் தான் ஆசைப்படுறான், நான் எதை கேட்டாலும் அவ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, இதை பத்தி அப்புறம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. யாரோடனா ஹீரோட தான் வந்திருக்கும், அதை 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு வெய் வந்து நியான்ட்ட கேட்பாரு, ஆமா நியான், நீ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் அந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எடுத்து இல்ல, எத்தனை நிமிஷத்துல வந்து பதில் சொன்னு சொல்லி கேட்கும்போது நான் 15 செகண்ட்ல சொன்னேன், யாங் வந்து 19 செகண்ட்ல சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து 10 செகண்ட்ல சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. பரவாயில்ல, அதிசயமே கிடையாது, அது ஃபேக் சில்வர் கேஸே சால்வ் பண்ணேன், 10 செகண்ட் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங் சொல்லிட்டு இருப்பானா. நோட் பண்ணவர் 7 செகண்ட் தயங்கி இருக்காரு, அவ சொல்லி முடிச்சது 3 செகண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் 3 செகண்ட்ல சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு கண்டிப்பா வேணும், அவனை எனக்கு கொடுத்தே ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நியான் நடமுடிப்பாங்களா. இல்ல அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த நியான் வந்து அந்த கோட்ல என்ன இருக்குன்னு சொல்ல பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு வரைக்கும் போயிட்டானா, எதுலயுமே வந்து அவ நில்லுன்னு போடவே இல்லையா, மரியாதை செலுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்குன்னா இவ வேணாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நியான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லன்னு சொல்லவும், இப்ப எங்க இருக்கான்னு கேட்கவும் 6வது ஃப்ளோர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வந்து 6வது ஃப்ளோர் தான் கட்டுவாங்க. எங்க சரி காங்கு சரி ஹீரோ வந்து கடைசி ஃப்ளோர் கூட்டு போவாங்க. இங்க பத்தி தான் கடைசி ஃப்ளோர். இந்த 4 ஃப்ளோர்ல நீட் லோன் போடாதவங்களை வந்து நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்போம். இந்த ஃப்ளோர்ல வந்து லார்ட் வே வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு, அதுல பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்ல அப்படின்னா உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்பி விடுவாங்க. அங்க ரூம் ஃபுல்லா இதே கண்ணாடியா இருக்குமா, என்ன இது ஃபுல்லா இதே கண்ணாடியா இருக்குன்னு சொல்லும்போது, இதான் டெஸ்ட் பா, ஆல் தி பெஸ்ட், உயிரோட இருந்தா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வெளியே போயிருவாங்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து லார்ட் வேயோட போயம் ஒண்ணு இருக்கும். அந்த போயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோர்ட்டோட அபிஷியலை வந்து லார்ட் வே வந்து அடக்கி ஆள்ற மாதிரி வந்து எழுதியிருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ யோசிப்பாரு, ஆக மொத்தம் இவர் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கரெக்டா பதில் சொன்னோம் அப்படின்னா நம்மளை வந்து விட்டுருவாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாரு. யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பதில் எழுதி கொடுப்பாரு. அந்த பதில் வந்து அவங்க கிட்ட போயிடும். லார்ட் வேயும் நீயான்னு 3 பேர் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப லார்ட் வே அந்த பதில பார்த்துட்டு இருப்பாரு. நீ அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நீ கோர்ட்டோட அபிஷியலா வேலை பார்த்தாலும் என்ன, நீ வந்து மக்களோட காசுல தானே வேலை பார்க்கற, அப்படி மக்களோட காசை சம்பளத்தை வாங்கிட்டு மக்களுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னா யாரு கேட்கலனாலும் சரி உன்னோட மனசாட்சி உன்னை சும்மா விடாது, கடவுள் உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். இதை பார்த்தோன்னே இது நியா பண்ண சொல்லும், இவ என்ன எழுதி வச்சிருக்கான், இருக்கிறது மக்களுக்கால் 1000 பேர் ராஜாக்கு இருக்க மாட்டேன்னு சொல்றான், இவனா இங்க பிழைக்க போறா அப்படின்ற மாதிரி நியான் பேசிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து யாங் கிட்ட கேட்பாங்க, நீ என்ன நினைக்கிறத பத்தின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன நினைக்கிறது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, அவை வந்து காப்பர் காங்ல இருந்து கோல்டு காங்கா மாறும்போது உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவை வந்து உண்மையான வாரியர், அவை ஒரு வாரியன்றதுனாலதான் உண்மையான விதியத்தோடு இருக்க முடியும், அப்ப அவனால மட்டும்தான் பதவி ஆசைப்படாம மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கூடி சீக்கிரம் நீ அதை புரிஞ்சுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாவாப்பா அப்படின்ற மாதிரி ஏன் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டாஃபங்ல வந்து 3 ஸ்கூல் இருக்கு, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா வாரியர்ஸ் மட்டும்தான் உண்மையான இதயத்தோட இருப்பாங்க, அப்படிப்பட்ட வாரியரால மட்டும்தான் மக்கள் வந்து ஒன்றிணைக்க முடியும், இவன் அந்த வாரியரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வாரியரா இவன் இருந்தா அப்படின்னா இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட மார்க் போட்டு அங்க அனுப்பி விட்டுருவாங்க. ஈல சுக்கி வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து பயந்து இருப்பாங்க. வாங்க வருவாங்களா. அப்பதான் ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் ரிசல்ட் வரல, வா உன வந்து மேரோ கிளீன் பண்றதுக்காக கூட்டி போக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேரோ கிளீனிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவரோட சி ஸ்டேஜ் வந்து எஸ்என் ஸ்டேஜ்ல தானே இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணணும், சி ஸ்டேஜ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மேரோ கிளீனிங் பண்ணணுமா, அதுக்காக கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நான் அங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உன்னை வந்து கார்டியன்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் வெல்கம் பார்ட்டி மாதிரி தான் வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனோடனே ஒரு லிக்யூட் மாதிரி ஒரு பாத் டப் வந்து வரும். அந்த டப்ல வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு காயின் போடுவாரு. காயின் போட்டு ஒரு பாட்டில் லிக்விட் வரும், அது ஊத்துவாரு. சரி நீ ட்ரெஸ் கலெக்ட் அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறதுக்குள்ள ஹீரோ கழட்டி நின்று இருப்பாரா. இது வந்து 150 காசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 150 காசு அப்ப எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்புவாரா. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பாரு, இது சும்மா ஃப்ரீ கிஃப்ட் தான் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவாங்க. உடனே ஹீரோ ட்ரெஸ் கழட்டிட்டு உள்ள குதிப்பாரு. அடுத்து எங்க கட்டுறாங்க அப்படின்னா நியாங்கையும் தான் கட்டுவாங்க. நியாங் வந்து யாங் கிட்ட கேட்பாங்க, நான் உனக்கு வந்து ஒரு சில்வர் காங்க வந்து தரேன், எனக்கு வந்து சூச்சியான தரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஒரு என்ன சொல்ல என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, ஒரு சில்வர் காங்க போய் சூச்சியான தர முடியுமா, அவன் கோல்டு காங்காவே மாறுவேன்னு சொல்லியிருக்கான், அதனால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி 2 சில்வர் காங் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது 2 என்ன 100 கொடுத்தா கூட கொடுக்க முடியாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, சூச்சியான சீக்கிரமா விட்டு நினைச்சிட்டு இருக்கியா, அவன் வந்து கோல்டு காங்கா மாற போறது மட்டும் இல்ல, மாஸ்டர் அவனுக்கு கொடுத்துருக்க வேல்யூ மார்க்க பாரு, A+ கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா, ஃபுல்லி டேலண்டட் அர்த்தம். ஏ
தான் இருக்கிறதுல ஹை, அதை விட ஹை கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப நான் அவனை விட்டு கொடுக்கறதா இல்ல, என்னோட பிரீஸ் கால்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க, நான் வச்சு ட்ரைனிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உன்னோட பிரீஸ் கால்ல வேற யாருமே இல்ல, வெளியில போயிருக்காங்களே, அது வரைக்கும் மாதிரி என்கிட்ட குடுறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குமா. அதான் மிஸ்டர் லீ இருக்காருல்ல, அவர்கிட்ட வச்சு நான் ட்ரெயின் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டே லீனா ஸ்ட்ரிக்டான ஆளு, அவருக்கு இவனுக்கு செட்டே ஆகாது, 3 நாள் கூட இருல சண்டை போட்டு தந்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீய போய் பார்த்து பேசுவான். லீ வந்து என்னால முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. நீங்க அக்செப்ட் பண்ணிக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். யாங் கிட்ட வந்து லீ முடியாதுன்னு சொல்லிடுவாரு. நான் உங்களை பதவி விட்டு தூக்குனாலும் முடியாதான் அப்படின்னு கேட்கும்போது, மோசமான ஆளுக்கு வந்து நான் கைட் பண்ண மாட்டேன், அவ எல்லாம் பண்ணது எல்லாமே ஃபோர்ஜிட் படம், அவ A+ வாங்கினா எனக்கு என்ன, அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அப்படி ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்கள இவர் அனுப்பி விட்டுட்டு, இங்க பாருங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, சரி நான் போய் எங்க அக்காட்ட சொல்றேன், எங்க அக்கா கிட்ட சொல்லி உங்களோட தம்பியோட வேலை போனதுக்கு காரணம் லீ தான், அவர் கூட பேசாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இது கூட இதுல உங்க அக்கா விழுக்கிற சொல்லி கேட்கும்போது, ஆமா எங்க அக்கா உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா, அதனால நீங்க எங்க அக்கா கிட்ட சொல்லிடுறேன், உங்க அவ்வளவுதான் என் பதவி போச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த நீ இப்படி பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப நீங்க என்ன அவனை சேர்த்துக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அது என்னோட எதிக்ஸ்க்கு இது பெருமானது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. சரி நான் எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன், எங்க அக்கா எதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும், எங்க அக்காவோட எத்திக்ஸுக்கு தான் இது புறமானது, ஆனா எங்க அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ இப்படிதான் பேசாதனா, நான் என்ன வீட்டுக்கு போய் 4 நாள் ஆச்சு, இப்படின்னா பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எதுக்குங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க தான் மாரல சப்போர்ட் பண்றவங்களே, எத்திக்ஸ்க்கு புறமா நடக்காதவங்களே, அதனால நீங்க எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்க, நான் எங்க அக்கா கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங்கிட்ட வந்து லீ வந்து ஓகே சொல்லிடுவாரா. சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க எங்க காட்டுவாங்க அப்படின்னா அந்த சீயை வந்து இன்க்ரீஸ் பண்ற ஸ்டேஜ் அந்த குளத்துல தானே இருப்பாரு, அதான் காட்டி அங்கதான் வந்து வருவாங்க 2 பேரும். அமைவு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, இப்பதான் வந்து மேரல் லிக்யூட்குள்ள போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப என்ன ஸ்டேஜ் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சைக்கிள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ முதல் சைக்கிள் அப்படின்றப்ப இது முடிஞ்சு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ கிளம்ப போவாரா. நீங்களும் எதுக்கு அதுக்குள்ள எங்க போற, அங்க இருந்து அவசரமா போற அப்படின்ற மாதிரி யாங் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரோட C ஸ்டேஜ் ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு போல இருக்கு. அந்த மேரல் லிக்யூட்ல இருந்து வெளியே வருவாரு. வெளியே வரும்போது அவரோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப வெளியே வர எந்த ஸ்டேஜ்ல இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8வது ரேங்க் ஸ்டேஜா வந்து மாறி இருப்பாரு. இது இவர்கிட்ட வந்து C பவர் வந்து மினுக்கிறத விட அதிகமா இருக்கும், எசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், தன்னோட ஆத்மநிலை வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஹீரோ உணர்ந்திருப்பாரு. சுத்தி இருக்கவங்க இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னோட பவரை செக் பண்றதுக்காக வாட்டர்ல அந்த பவரை யூஸ் பண்ணுவாரா. அந்த வாட்டர் தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வந்து நேரா போய் தெரிக்கிற மாதிரி போகும். யாங் நகர்ந்துக்கோ லீ மேல பட்டுடும். ஹீரோ வந்து இப்பதான் திரும்பி பாப்பாரு, நான் தான் கிட்ட பவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் வந்து அட்டாக் பண்ண தண்ணி வந்து அவர் மேல பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து இவர் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திருத்தின்னு முடிப்பாரா. பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து கார்டியன்ல ஒருத்தரை வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. அப்படி ஜாயின் பண்றதுக்காக அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு தண்ணியில வந்து அவர் குளிக்க சொல்லியிருப்பாங்க. அவளும் குளிச்சிருப்பாரு. குளிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் 8 ரேங்க் ஸ்டேஜ் ஃபைட்டரா வந்து மாறியிருப்பாரு. மாறினதுக்கு அப்புறம் அவரோட எனர்ஜி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது அந்த தண்ணி போய் கரெக்டா வந்து இவரோட சுப்பீரியரா வரப்போற லீ அப்படின்ற ஒரு மேல பட்டிருக்கும். அது வரைக்கும் தான் பார்த்திருப்போம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லீ மேல பட்டிருக்கும். இதை பார்த்துட்டு சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாராம். அதுக்கு வந்து அவர் வந்து மறைச்சுக்கிட்டே இருப்பாரு. யாங் சொல்லுவாரு, இவர் தான் உன்னோட டைரக்ட் லீடர், இனிமேல் இவர் கீழே தான் நீ வேலை பார்க்க போற, இவர் வந்து சில்வர் காங்கு, இவரோட பேர் வந்து லீ, இவரை நீ லீனே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இவர் முன்னாடியே தெரியும், நான் ஏற்கனவே இவரை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. பரவாயில்லையே உனக்கும் அவருக்கு அறிமுகம் இருக்கா, அப்ப நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங் அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாரு, சார் நான் உங்களை ஏற்கனவே நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், நீங்க ரொம்ப சூப்பரா சண்டை போடுவீங்க சார், நீங்க தான் என்னோட ரோல் மாடல் கூட அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்களாம். பக்கத்துல இருக்க பங்கு எங்க அவங்க பார்ப்பாங்க, இது ஐஸ் வைக்கிறேன் என்ன ஆக போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே சொல்லிடுவாரு, இங்க பாரு இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற வேலை புகழ்ந்து பேசுற வேலைன்னா என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கா வேலையை பாரு, இங்க என்ன நான் எதுவும் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நீ சரியா வேலை பார்க்கல அப்படின்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுவாரு. ஏன் இவர் எவ்வளவு டென்ஷனா இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நினைப்பாரு, நம்ம தான் இப்ப கார்டியனா மாறிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அடுத்து எங்க காட்டுறாங்கன்னா அரண்மனை வாட்சிங் யூனிவர்சிட்டியோட இடத்துல தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட வந்து அவனோட அசிஸ்டன்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஷூஷியான வந்து நாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, அவனோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அதுல வந்து A+ போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஷூஷியான் வந்து கடைசி ஸ்டேஜ்ல இருந்து ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. அந்த போயத்தோட லைன் இங்க எழுதி கொடுத்து விட்டுருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்ல நம்ம நல்ல டேலண்டான ஆளை தான் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து லியன் இளவரசி அங்க வருவாங்க. ஆமாக்கும் வாட்சிங் நீ வந்து ஒருத்தரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கார்டியனுக்கு, அவ எவ்வளவு டேலண்டானவனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சும்மா தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நான் கார்டியன்ல ரெக்கமெண்ட்
ரெக்கமெண்ட் பண்றது ராஜாக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான். அதுக்காக தான் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிங் இலவசி கிளம்ப போறாங்களா. என்ன அதுக்குள்ளேயும் கிளம்ப போறேன்னு சொல்றேன். நானும் தான் கார்டியனுக்கு ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன், ராஜாக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லியிருக்கேன். நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆளோட லெவல் என்ன தெரியுமா, பண்ண பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவனே அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அங்க ரெக்கமெண்ட் பண்ணவங்க வந்து B+ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவனே ஹீரோன்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டே நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆள் வந்து B+, சும்மானா கிடைக்காது, A லெவலுக்கு ஈக்குவலான லெவல் போல. ஃபியூச்சர்ல வந்து கோல்டு காங்க கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தியா நம்ம நாட்டுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன்னு, எவ்வளவு நல்லா பெஸ்டா பண்ணிருக்கேன், உன்னை விட நான் பெஸ்டா தான் பண்ணிருக்கேன். என்ன உன்னோட ஆளுக்கு ஒரு BSல இருப்பாங்களா இல்ல Cல தான் இருக்காங்களா பாரு, அவ்வளவு அளவுக்கு தான் நீ ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி இல்லையான்னு இளவரசி பேசிட்டு இருப்பாங்க. கோச்சிங் இளவரசி இல்லை எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்லுவாங்களா. முதல்ல உன்னோட ரிப்போர்ட்டை காடு, நீ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிடு, அவருக்கு என்ன மார்க்குன்னு காட்டு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு நேரம் இல்லை தானே, நீ பார்த்து என்ன பண்ண போற, நான் போறேன் அப்படின்ற மாதிரி கோச்சிங் இளவரசி சொல்லிட்டு இருப்பாங்களா. இவங்க பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு அங்க கிரௌன் பிரின்ஸ் வருவாரு. உடனே 2 பேரும் மரியாதை செலுத்துவாங்களாம். ஆமா என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இளவரசி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து கார்டியனுக்கு ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி அதே மாதிரி கோச்சிங் ரெக்கமெண்ட் பண்ணா காட்டுன்னா காட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கிரௌன் பிரின்ஸ் எங்க குடும்பம் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். உடனே கோச்சிங் இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் கிரௌன் பிரின்ஸ் கையில கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கிரௌன் பிரின்ஸ் வந்து பாத்துட்டு இருப்பாரு. என்னாச்சுன்னா அப்படின்ற மாதிரி இல்லையான்னு இளவரசி கேட்பாங்களா. இங்க வந்து பாரு அவன் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கவனோட மார்க் வந்து A+ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன A+ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டியான்னு இளவரசி ஷாக்கா இருக்குமா. ஏன்னா A+ அப்படின்றது இருக்கதே ரொம்ப டேலண்டானவங்க தானே A+ வாங்கியிருப்பாங்க. அப்போ கோச்சிங் வந்து ரொம்ப பெஸ்டா தான் இது பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை தாங்கிக்கவே முடியாது. அப்பதான் பேரை பார்ப்பாங்க. அதுல பேர்ல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா ஷூச்சியான் அப்படின்ற போயிட்டு இருக்கும். யார் இந்த ஷூச்சியானே தெரியல, இவ்வளவு பெஸ்டா இருக்கா அப்படின்ற சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. குரல் பிரின்ஸ் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. பரவாயில்ல கோச்சிங் வந்து ரொம்ப திறமையான பொண்ணுதான், கரெக்டா திறமையான ஆளை சூஸ் பண்ணிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டாலும் இளவரசிக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகும். இந்த சூச்சியான சும்மாவே ஒடுக்காது, இவளுக்கு மட்டும் டேலண்டான ஆளு எப்படிதான் கிடைக்கிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிங் இளவரசி வந்து திட்டிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்து எங்க காட்டுறாங்க அப்படின்னா சூச்சினாவை தான் காட்டுவாங்க. சூச்சினா என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க ஏரியாவுல வந்து மக்கள் எல்லாம் கேமிங் விளையாண்டுட்டு இருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் நின்றுட்டு அவன் பேசிட்டு இருப்பானா. உடனே அங்க இருக்க அவங்க அம்மா சொல்லிடுவாங்க, டே உனக்கு படிப்பு தான் செட் ஆகும், அதை போய் பாருங்கன்னா நிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்னை சேர்த்துக்கல அப்படின்னா நீங்க தோத்துதான் போக போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோ அங்க வருவாரு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்ணா நீ ஏன் திரும்பி வந்த, நீ இப்பதான் நான் சொல்லிட்டு போனேன் சவுத் பக்கம் போறேன்னு சொல்லிட்டு இப்பயும் திரும்பி வந்தேன்னு சொல்லி கேட்பாரா. நான் திரும்பி வந்தேன்னா அவ்வளவுதான், நம்ம ஃபேமிலியோட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேற்றுதான் பெருசா டைலாக் எல்லாம் பேசினேன், ஃபேமிலி கூட இருந்த ஃபேமிலிக்கு ஆபத்து, அதனால ஃபேமிலி கூட இருக்க மாட்டேன், தனியா இருந்ததா சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனியே, இப்ப அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டு நானும் எதுவும் சாதிக்கவே இல்லையேனா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதான்டா நம்ம ஃபேமிலி இருந்து கஷ்டப்படும்போது கூடயே இருக்குன்றதுக்காக தான் வந்திருக்கேன். சரி அத்தை மாமான என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு காணாம தேடினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அத்தை மாமானா ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா என்ன காணாம அனுப்பி தேடி விட்டுட்டியா, ஏன் வயசான உங்களை கஷ்டப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அவங்க வந்து பிஸியா இருக்காங்கன்னு தான் சொன்னேன், ஒன்னே தேடுறாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அவங்க அத்தையும் மாமையும் காட்டுவாங்க. ஹீரோட ரூம் வந்து இப்ப வேக்கண்டா தானே இருக்கு, அதை வந்து வாடகை கொடுன்றதுக்காக ஒருத்தர் கூட டீல் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க நீங்க வாடகை ரொம்ப அதிகமா கேக்குறீங்க, எனக்குன்னா வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்களா. அப்புறம் அவங்க அத்தையும் மாமா புலம்பிட்டு இருப்பாங்க, இப்போதைக்கு சூச்சியன் வரமாட்டான், அதுக்குள்ளே வந்து இந்த வீட்டை வந்து வாடகை கூட்டணும், இல்லாட்டி நமக்கு சிரமமா போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வெளியில இருந்து வர ஹீரோ கேட்டுருவாரா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னோட வீட்டை நான் இல்லாத போய் வாடகை கூட விற்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லடா விக்கேனா பாக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஒரு 2 பேரை கூப்பிட்டு வச்சு ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் ஒரு பையன் வீட்டுல இல்லைன்னா அக்கறையா தேடுவோன்றதுக்கு கிடையாது, அவன் போன உடனே அவனோட வீட்டை விற்க பாக்குறீங்கல்ல, இதே எந்த ஊர்ல நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அங்க விக்கேனா பாக்கலடா வாடகைக்கு தான் விட பார்த்தோம், அது மட்டும் இல்லாம அது ரெண்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. என்ன ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுமா, உங்களுக்கு எப்ப பாரு காசு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதா, ஒருத்தன மனுஷனாவே மதிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போட்டு அடிக்கலான்னு குச்சி எடுத்துட்டு வருவாரா. வெளியில இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அவனே ஹீரோ வந்து அடிக்க மாட்டாங்க, போட்டுட்டு நீங்க அவ்வளவு உங்களுக்கு சேட்டையா போச்சுல, நான் இல்லைன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவருக்கு அவங்க 2 பேர்த்தையும் கட்டிப்பிடிச்சு ஒம்புத்துட்டு இருப்பாரா. உடனே அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, எதுக்கு ஃபீல் பண்ணாதரா, நாங்க அப்படின்னா வந்து வீட்டு விற்கணும்னா ட்ரை பண்ணல, ஜஸ்ட் வாடகையோட தான் ட்ரை பண்ணோம், நீ வந்து அவனை கொடுத்துடலாம்ல, நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும்ல, அதனாலதான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க அத்தை நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போவாங்களா. அவங்க மாமா நான் ஒயின் ரெடி பண்றேன்னு போவாங்க. போகும்போது
சூழ்ச்சியில எதனா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான், அவனையும் காதை பிடிச்சி தெரிய இழுத்துட்டு போவாங்களா. நான் என்ன பண்ணேன், ஏன் என்ன இழுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூழ்ச்சி அங்க இருந்து போயிட்டு இருப்பான். ஹீரோ வெளியில வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஆமா இங்க வேடிக்கை பார்த்தா முடிஞ்சுல, போக வேண்டியதானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவான். அடுத்து ஹீரோவோட வீட்டு மாடியில ஹீரோவோட மாமா சுச்சினா 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், இப்போ வந்து நான் பழைய மாதிரி எஸ்என் ஸ்டேஜ்ல இல்ல சி ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சி ஸ்டேஜுக்கு போயிட்டேன், எப்படி போனேன், அப்படி போறதுக்கு வந்து உனக்கு வந்து சக்தி ஆகணுமே, ஏதாவது இம்மார்டல் எது மீட் பண்ணியா அப்படின்ற மாதிரி அவங்க மாமா கேட்டுட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, என்னோட ஆபீஸ்ல வந்து மேரோ கிளீனசிங் லிக்விட் வந்து கொடுத்தாங்க, அதுல குளிக்கவும் என்னோட சீப் பவர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் எஸ்என் ஸ்டேஜ்ல இருந்து சி ஸ்டேஜுக்கு வந்து மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அவனோட ஆபீஸ்ல கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட மாமா ஸ்மெல் பண்ணி பாப்பாரா. என்னமோ ஸ்மெல் பண்ணி பாக்குறேன்னு கேட்கும்போது, இது ரொம்ப காஸ்ட்லியானதுடா, அதனால ஸ்மெல் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவனோட ஆபீஸ்ல அந்த அளவுக்கு தான் காசு போட்டு வாங்கி தராங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்டியனோட பேட்சை காப்பிட்டுவான். இதே கார்டியனோட பேட்ச் தான்டா இது, நீ உண்மையில கார்டியன் ஒருத்தனை சேர்ந்துட்டியா, எப்படி சேர்ந்த அப்படின்னு கேட்கும்போது, இது திடீர்னு வெளியில போனேன், எனக்கு வாட்சிங் இளவரசி ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனாலதான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வாட்சிங் இளவரசி ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, அவங்க நீ ஏதாவது மீட் பண்ணியா, எப்படி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, நான் ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது வாட்சிங் இளவரசியை மீட் பண்ணி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியான் இளவரசி வாட்சிங் தப்பா புரிஞ்சிருக்காரு ஹீரோ, அதை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சூச்சினா சொல்லுவான், அப்படி ஒண்ணும் இருக்காது, நீ வந்து போயின் எழுதி எங்க யும்னோ அகாடமிக்கு கொடுத்துட்ட பத்தியா, அப்போ வந்து யும்னோ அகாடமியில வாட்சிங் இளவரசி இருந்தாங்க, அவங்க உன்னோட போயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிதான் உனக்கு இந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க, வேற எதுவும் காரணம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க மாமா சொல்லிடுவாரு, இங்க பாரு எதுக்கு எடுத்தாலும் நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, வாட்சிங் இளவரசி வந்து பெரிய பவர்ஃபுல்லான இளவரசி, அவங்களை பழிச்சுக்க முடியாது, அதெல்லாம் வேணா ஒண்ணு பண்ணி என்ன வேணா பேசாம ரெக்கமெண்ட் பண்றியா, நானும் உன் கூட வந்தேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களும் என் கூட வர போறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். ஆமாடா நான் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. சூச்சினாவும் சொல்லுவான், ஆமா நீ வாட்சிங் இளவரசி கிட்ட வந்து பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, ஏன்னா வாட்சிங் இளவரசி யும்னோ அகாடமியில தான் ரொம்ப வருஷமா படிச்சாங்க, அவங்க அங்க படிச்சாலும் சரி, லார்டு வே வந்து வாட்சிங் இளவரசருக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி, அவங்களே டைரக்டா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப உன்னை பத்தின டீடைல் எல்லாமே வாட்சிங் இளவரசிக்கு டைரக்டா போயிட்டு இருக்கும், ஆனா அவங்க கிட்ட நீ பார்த்து கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீ வந்து யும்னோ அகாடமியில தான் படிக்கிற, உனக்கு எப்படி லார்ட் வே பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. ஏன் இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டா அப்படின்னா, லார்ட் வே எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லோட் மாடல், அவர் என்னென்ன பண்றான்றத வந்து நாங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே, அதனாலதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் சொல்லுடா, அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட பிறந்தநாள் எப்ப, அவர் எப்படி எல்லாம் நடந்துக்குவார், இதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. நீ ஷார்ட் கட் யூஸ் பண்ண பார்க்க, ஒழுங்கா நேர்மையா வந்து உள்ளச்சு முன்னேற வழியை பாரு, எப்பா நீங்க கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சூச்சினா சொல்லுவானா. சூச்சினாவோட அப்பா சொல்வாரு, டே மகனே நீ வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுடா, இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி வந்து ரன் ஆகி போகணும் அப்படின்னா ஹீரோக்கு பின்னாடிதான் இருக்கு, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணு, லார்ட் வேக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லு, ஏன்னா அவங்களோட பேக்கப் இருப்பது நமக்கு ஷேப் தானே, அதனால சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா நீங்களுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாடா செல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க மாமா சொல்லுவாங்க, டே நீ கூடி சீக்கிரமே கார்டியன்ஸ்ல வந்து ஒரு நல்ல இடத்த பிடிச்சிரு, உனக்கு அங்க இருக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும், ஒருவேளை உனக்கு டீல் பண்ண தெரியல அப்படின்னா என்னையும் அங்க ரெக்கமெண்ட் பண்ணி என்னையும் ஜாயின் பண்ண வச்சிரு, நானும் உங்க கூடயே வந்து இருந்தேன் அப்படின்னா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் மாமா உங்களுக்கும் கார்டியன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. ஆமாடா எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கார்டியன் ஆகணும் அப்படின்னா சாதாரணமான ஆக முடியாது, நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கு மாமா, முதல்ல இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு வைப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டெஸ்ட் தானடா பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, 2 கையும் மூடி வச்சுக்குவாரு. மாமா இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த 2 கையில ஒரு கையில வந்து ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு கையில பொருள் இல்ல, என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எந்த கையில இருக்குன்றதுல நான் ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க வந்து உண்மை சொல்லுவாங்க, ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க, நீ அதுல எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. உடனே உங்க மாமா கேட்பாங்க, என்ன பொய் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே சூச்சினா சொல்லிடுவான், இது வேலைக்காகாதுவா, அவனுக்கு லார்ட் வேயை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். அடுத்து எங்க கட்டுறாங்க அப்படின்னா அரண்மனை தான் கட்டாங்க. லியான் இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளத்துக்கு பக்கத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி இவளுக்கு போய் இவளுக்கு கிரேட்டான பையன் வந்து கிடைச்சா, அதுவும் A+ வாங்கியிருக்கான், எப்ப பாரு என்னை விட அவ எல்லாத்துலயும் வந்து ரொம்ப முன்னேறி போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட ரிப்போர்ட் வந்துருக்கும்ல, அது வந்து கிழிச்சு தனிக்குள்ள தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கிரௌண்ட் சொல்லுவாரு,
சொல்லுவாரு, எதுக்குமா டென்ஷன் ஆகுற, அவ இருந்தா இது பண்ணிட்டு போறா, எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு யூஸ்ஃபுல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க, எப்ப பாரு அவ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து மெய்ப்பொண்ணு வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஏன் எனக்கு ஸ்வீட் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்னா இல்ல, போடி போய் கொட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. இது வந்து க்ரௌன் பிரின்ஸ் உங்களுக்காக வாங்கி கொடுத்தது மெயின் சொல்லுவோம். சரி அப்ப வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. உடனே க்ரௌன் பிரின்ஸ் சொல்லுவாரு, பாரு பாரு இப்ப கூட நீ சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிற, நீ வந்து இளவரசி மாதிரியா இருக்க, ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிற, ஆனா பார்த்து கேர்ஃபுல்லா இருமா. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். கொஞ்ச நாளா உன்னோட பாட்டிக்கு 80வது பிறந்த நாள் வருது, அந்த ராஜா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வராதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா உன்னை இப்பதான் அம்மா வந்து சத்தம் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீ அங்க வந்த அப்படின்னா ஒன்னே வாட்சிங் இளவரசியும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க, அதனால நீ வர வேணாம், நானே இதை பாத்துக்கிறேன், நீ பேசாம அமைதியா அவனோட ரூம்லயே இரு அப்படின்ற மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் சொல்லுவாங்க. சரிங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் அங்க இருந்து போவாரு. க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து ஒரு அமைச்சர் வந்து பேசுவாரு, நீங்க சொன்ன மாதிரி இளவரசி நடந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், இதுக்கு மேல அவ பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசி அங்க இருந்து போவாரு. தூரத்துல இருந்து இது இளவரசி பாத்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேட கூப்பிட்டு சொல்லுவாங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு, நம்ம இங்க இருந்து வெளியில போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இளவரசி நீங்க கோச்சிட்டு போறீங்களான்னு கேட்கும்போது, இப்பதானே அண்ணா வந்து சொன்னாங்க போயிங் காம்படிஷன் ஒண்ணு வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அது தேவையாதானே ஏற்பாடு பண்ணணும்ல, அதுக்காக தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா க்ரௌன் பிரின்ஸ் தான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ண வேணாம்னு சொன்னாரே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவரு பார்த்தா தெரியலையா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போறான் பாரு, எங்க அண்ணாக்கு என் மேல ரொம்ப அக்கறை, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்றான், ஆனா நான் எங்க அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இங்க இருந்து போறோம், பெஸ்ட்டா யாரும் போய் எழுதுறாங்களோ அவங்க கண்டுபிடிச்சு நம்ம கூட்டிட்டு வந்தே ஆகணும், அதனால நீ இப்பயே போய் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த குளம் மாதிரி இருக்குல்ல அங்கதான் காட்டுறாங்க. ஹீரோட பேர் எழுதி ஒரு சீட் இருந்துச்சுல, அந்த சீட் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கி கீழே போகுது. தண்ணி கடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி டிராகன் வந்து அங்க படுத்திருக்கு. அந்த டிராகன் மேல போய் இந்த சீட் வந்து விடுது. அடுத்த நாள் காலையில தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து அவரோட வீட்டுல வந்து கார்டியனோட யூனிஃபார்ம் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு போஸ்ட் கொடுத்து கார்டியன் மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாரா. வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அத்தை கேட்பாங்க, அம்மா இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, காலையில இருந்து அப்படி இப்படின்னு இருக்கான், இவனுக்கு என்னவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு சூலியா பொண்ணு சொல்லும், என்னன்னு தெரியலம்மா, காலையில இருந்து அண்ணா அப்படிதான் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அத்தைக்கு அவன் போடுற சீன் தாங்க முடியாதா. உடனே ஹீரோ கூப்பிட்டு, டி வேலைக்கு கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அத்தை இங்க பாருங்களேன், என்னோட ட்ரெஸ் இப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நல்லாதான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அத்தை எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி சாப்பிட்டு வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லத்த லேட் ஆச்சு, நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவான். போனையும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அத்தை இந்த வால் நல்லா இருக்கா இல்ல கத்தி நல்லா இருக்கா, நான் எதை யூஸ் பண்றது எனக்கு தெரியலையே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது சூட்டபிளா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பானா. நல்லாதான்டா இருக்கு போடா அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை அனுப்பிடுவாங்க. சரிங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவான். இது எல்லாத்தையும் அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்குமா, ரொம்ப தான் சீன் போடுறான் பாரு அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அத்தை சொல்லுவாங்க, ஆமா நீங்கன்னா ரொம்ப தான் சீன் போட்டதே இல்லை, அவன் தான் சீன் போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு இருக்க சூஷனாவும் சூலியமும், நீங்க என்னமோ பண்ணுங்கப்பா சாமி நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இன்னைக்கு தானே ஹீரோட வேலையோட ஃபர்ஸ்ட் நாள், அதனால ஃபெங்கும் காங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோட ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்றத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிறை பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சிறை பிடிக்க போறோமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நம்மளுக்கு வந்து கார்டியனோட முதல் வேலை அப்படின்றது சிறை பிடிக்கிறது தான். யாரா எந்த தப்பு பண்ணாலும் சரி நம்ம அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வாரண்ட் அப்படின்றது தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன பொருள் இருக்கு, என்னென்ன சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம கணக்குல எடுக்க முடியும். அதுக்கும் நமக்கு வந்து வாரண்ட் தேவையில்லை. இது எல்லாமே நம்ம கார்டியனா இருக்கிறதுனால பண்ணலாம். இதான் நம்ம கார்டியனா பண்ணக்கூடிய முதல் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பாப்பாரு, பரவாயில்ல இந்த வேலை ரொம்ப நல்லா ஈஸியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. கார்டியன்ஸோட 2வது வேலை என்ன அப்படின்னா இன்ட்ராகேஷன் பண்றது. அதாவது ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னா அவனை வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணுவாங்களா, அந்த வேலை தான் கார்டியன்ஸ் பார்ப்பாங்க. இப்படி டார்ச்சர் பண்றதுல பல விதம் இருக்கு. கார்டியன்ஸ் அப்படின்றவங்க எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மினிஸ்டராவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு தகுதி இருக்கு. அவங்க எப்படி வேணா இன்டராக்ட் பண்ணலாம், யாருமே இதுல இந்த கொஸ்டின் கேட்க முடியாது. அதுல முக்கியம் குறிப்பு இன்ட்ராகேஷன் அப்படின்னு வரும்போது நியாங் இருக்காங்க பாத்தியா, அவங்களோட பர்மிஷன் இல்லாம அவங்க ஆபீஸ்க்குள்ள யாருமே போகக்கூடாது, வரவும் கூடாது, கார்டியனான நம்ம கூட போகக்கூடாது. இதான் 2வது வேலை. அடுத்து 3வது வேலைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 3வது வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்காணிக்கிறது. நியூஸ் கேதர் பண்றது
அப்படின்றது கார்டியன்ஸ் வந்து நம்மளும் டைரக்டா பண்ணலாம், இல்ல நம்ம ஊர் ஃபுல்லா யாரை வேணா வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணி பண்ணலாம். யாரு வேணா நமக்கு வந்து போய் நமக்கு பதிலா வேலை பார்க்கலாம், நம்ம அமௌண்ட் கொடுத்து வேலை யூஸ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 3 விதமான வேலைகள் வந்து கார்டியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நீங்க பாக்குற பாத்தியா, இந்த இடம் தான் கார்டியன்ஸோட டீட்டெயில் கலெக்ட் பண்ற இடம். இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஊர்ல யார் யார் இருக்காங்க, என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபைல்டு வைஸா ஃபோல்டர் வைஸா இருக்கும். இதை வச்சு நம்ம ஒருத்தவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சீக்கிரமா கேதர் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு, பரவாயில்ல கார்டியன்ஸ் அப்படின்றவங்க இவ்வளவு விஷயம் பண்ணுவாங்களா, ஆமா நான் கார்டியன் இன்னைக்கு தான் என்னோட வேலையோட ஃபர்ஸ்ட் நாள், நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன ஒர்க்கு கொடுக்க போறீங்க, இன்ட்ராகேஷன் பண்ண கூட்டிட்டு போக போறீங்களா, இல்ல சரி பிடிக்க கூட்டிட்டு போக போறீங்களா, இல்ல வந்து ஃபைல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண கூட்டிட்டு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதெல்லாம் இல்ல உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல வந்து போட்டுருவாங்க. இந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கு பாத்தியா, இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதானே ஒரு பழைய ஆபீஸ்லயே பண்ணிருப்பாரு, இதையே என்ன பண்ண சொல்றீங்க, இது கார்டியனோட வேலையே கிடையாது, நீங்க 3 தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. சாரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், கார்டியனோட கடைசி வேலை 4வது வேலை என்னன்னு தெரியுமா, ஃபைல்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்து வைக்கிறதா, அந்த வேலையை தான் இப்ப நீ பண்ண போற, அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஏன் நீ போட்டு இப்படி அடைச்சு வைக்கிறீங்க, நான் வந்து வீட்டு திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லப்பா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கதவை போட்டுட்டு கிளம்புவாங்க. ஹீரோ ஜன்னல் பக்கம் வந்து என்ன ப்ளீஸ் திறந்து விடுங்களேன், நான் வந்து தானே ஃபர்ஸ்ட் நாள் வேலை, என்னையே கேஸ் விசாரிக்க நான் கூட்டிட்டு போக மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பாரா. இங்க பாரு நீ என்கிட்ட அடம் பிடிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது, உனக்கு இந்த வேலையை கொடுக்க சொன்னது சீஃப் லீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் என் மேல வந்து என்ன தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல, அதனாலதான் இந்த மாதிரி வேலை கொடுத்துருப்பாரு, நான் வேணா அவர்கிட்ட போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அதெல்லாம் நீ அவர்கிட்ட பேச வேணாம், அவருக்கு உண்மையிலே உனக்கு பிடிக்கல, அதனாலதான் இந்த வேலை கொடுத்துருக்காரு, ஒழுங்கு இந்த வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு, இந்த கார்டியன்ஸ்க்கும் நான் வந்து வேலை பார்க்கறது பிடிக்கல, இந்த கார்டியன்ஸ்க்கு வந்து வேலை பார்க்கறது ஒருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கேஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க ஹீரோட வீட்டுல வந்து ஷூலியா பண்ணி கேட்கும். ஆமா 3 நாள் ஆச்சுல, அண்ணா ஏன் இன்னும் வேலை விட்டு வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே மாமா சொல்லுவாரு, நான் போய் உங்களை பார்த்துட்டு வரேன், அண்ணா எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்னு போவாங்களா. உடனே அத்தை சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க போய் பாக்குறேன்னு சொல்றீங்க, அவன் சின்ன பையனா, பெரிய பையனை வளர்ந்துட்டானா, வாழ்க்கையில இப்படிதான் முன்னேற போறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே மாமா நிறுத்து, இதே விஷயம் நமக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அன்னைக்கு மாதிரி கதை தந்து ஜாம்பி மாதிரி வருவாரா. இதை பார்த்து நான் தான் சொன்னேன் இதே விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க தான் நம்பல அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ உள்ள வருவாரா, பின்னாடியே வந்து காங்கும் ஃபெங்கும் வருவாங்க. வந்து உங்க மாமா கிட்ட இதான சூச்சியானோட வீடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நாங்க வந்து அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது மாமாவே சொல்லுவாரு, கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக தானே வந்தீங்க, வாங்க இங்கதான் சூச்சியானோட ரூம் இருக்கு, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வழி காட்டி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஷாக்கா பார்த்துட்டே இருப்பாங்களா. உள்ள கூட்டிட்டு போய் அடிக்க வச்சுட்டு இந்த இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாமா போயிட்டு சுத்தியிலே ஆணி எடுத்துட்டு வருவாங்களா. இங்க பாருங்களேன் என்று ஒரு பதில் சொல்லுங்க, இப்போ சூஷியானோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனா இந்த ஆணி அடிச்சோம் அப்படின்னா நிக்குமா, இல்ல இதை விட பவர்ஃபுல்லான ஆணி அடிச்சு வைக்கமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே சிரிச்சுட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி என்னோட வீடு தானே, நானே டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் ஆணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க போன பிறகு குவாங்க ஃபெங்கு சொல்லுவாங்க, பரவாயில்லையே உன்னோட ஃபேமிலி ரொம்ப கிரேட் ஃபேமிலியா தான் இருக்கு, உனக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழையபடி ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்து எங்க காட்டுறாங்க அப்படின்னா லியான் இளவரசியோட இடத்துல தான் காட்டுறாங்க. லியான் இளவரசி வந்து அவங்க மேற்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, என்னாச்சு நான் சொன்ன மாதிரி போயிட்டு வந்து கண்டுபிடிச்சியா, போய் எழுதுறவங்க கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்லை இளவரசி எல்லாத்தையும் வந்து மற்ற இளவரசர்கள்லாம் கூட்டு போயிட்டாங்க, 7வது இளவரசர்களோட ஆளு, 8வது இளவரசர், 9வது இளவரசரோட ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ள இருக்க எல்லா போய் எழுதுறவங்களே கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் ஊர்ல இருக்க எல்லாருமே போயிட்டாங்களா, யாருமே நமக்கு கிடைக்கலையா, சரி யுன்லோ அகாடமில போய் ட்ரை பண்ணியா, ஏன் அவங்க எதுவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, கோச்சிங்க்கு பயந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யுன்லோ அகாடமிக்கு போன இளவரசி அவங்க வரேன்னு தான் சொல்லி சொன்னாங்க, ஆனா அவங்க எழுதியிருக்க போயும் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவோம். ஏன்னா யுன்லோ அகாடமி போயும் அவ்வளவு மோசமா எழுதியிருக்காங்கன்னு கேட்கும்போது ஆமா அவ்வளவு மோசமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஒரு இளவரசி சொல்லுவாங்க, ஆமா யுன்லோ அகாடமி அப்படின்றது மிலிட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக்காக உருவாக்கப்பட்ட அகாடமி தானே, அவங்க போயம்ன்றது சுமாராக எழுதுவாங்க, அவங்கள்ட்ட நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதான், இப்போ நம்ம என்ன பண்றது, வேற எங்கேயாவது தேடி கண்டுபிடி, நமக்கு வந்து ஒரு நல்ல போயம் எழுதுறவங்க வேணும், அப்பதான் காம்படிஷன் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லும்,
நான் வந்து ஒரு போயம் எழுதுறவரோட கேள்விப்பட்டேன். அவர் வந்து கேளிக்கை விடுதல் தான் ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஆனா அந்த போயம் வந்து ரொம்ப ஃபேமஸான போயம். பாதி எழுதின போயமா இருந்தா கூட ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. ஆனா அவர் ஒரு கான்ஸ்டபிளா வேலை பார்க்கறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க போயிட்டு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லியான் இளவரசி வாங்கி பார்ப்பாங்களாம். அந்த போயம் படிக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். பரவாயில்லையே, ஹீரோ எழுதின போயம் தான் நாங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த போயம் படிக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். பரவாயில்லையே, இந்த ஆத்தர் வந்து கண்டுபிடி, என்ன இருந்தாலும் சரி இவரை வந்து நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா இளவரசி, இவருக்கு வந்து ரொம்ப அதிகமா டிமாண்ட் இருக்கு. இவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மத்த இளவரசர்களோட டீமும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கேளிக்கை விடுதலை தங்கியிருக்காங்க. அவர் எப்ப அங்க வருவாரு அப்படின்றத பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இவரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசி பார்ப்பாங்களா. அதுல யாங்லிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். யாங்லின்றது ஹீரோவோட புனை பேர் தானே, அதை பாட்டிருக்கோம். சரி, நம்ம என்னன்னாலும் சரி இவரை போய் கண்டுபிடிச்சு ஆகணும், கூடிய சீக்கிரம் போய் இவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசி வந்து அவங்க மேட் அங்க இருந்து அனுப்பி விடுவாங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. ஹீரோ எல்லா கேஸ் ஃபைலையும் ஷார்ட் அவுட் பண்ணி விட்டு அதை டேக் எல்லாம் வச்சு வங்கிட்டிங் கொடுப்பாங்களா. அம்மா இதெல்லாம் என்ன டேக் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதுவா, நீங்க வந்து கேஸோட ஃபைல்ஸ் வந்து கரெக்டா வந்து பிரிச்சு பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், இனிமேலாவது என்னை வேலை கூட்டிட்டு போங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி நாங்க வேலை கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூட்டிட்டு போவாங்களா. உள்ள கூட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி கேஸ் ஃபைலா கொடுப்பாங்க. நீங்க வேலைக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொன்னீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இதுவும் வேலைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இது வேலை அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த சைடு காட்டுவாங்களா. அந்த சைடு ஃபுல்லா லைனா கேஸ் வச்சு நின்று இருப்பாங்களா. இது முதல் ரவுண்டு, அது 2வது ரவுண்டு, அது 3வது ரவுண்டு, அதுக்கு அடுத்து இருக்குதுன்னா அதுக்கு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு இந்த மாதிரி கேஸ் ஃபைல நீ சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, இதுக்கு மேல என்னால கேஸ் ஃபைல சார்ட் அவுட் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை வெளியில கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு எம்எல்ஏ இறக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு விடாம அழுது அடம் முடிச்சிட்டு இருப்பாரா. நீ என்ன பண்ணாலும் சரி நான் உனைய கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா இது சீஃபோட ஆர்டர், நாங்க இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரு, இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே பார்த்து இல்லை என்னை பார்க்கணும் சொல்றாங்க, காலை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போக பார்ப்பாரு. உடனே அங்க வந்திருக்கவர் சொல்லுவாரு, உங்களை மட்டும் இல்ல சூச்சியானே பார்க்கணும் தான் சொன்னாங்கன்னு சொல்லவும் உடனே செங்கு ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரா சீஃபை பார்க்கறதுக்காக அங்க போவாரு. சீஃப் பார்த்துட்டு, சீஃப் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அவங்க எல்லாம் கூப்பிட்டேன் தான், இங்க பக்கத்துல இருக்க மவுண்டெயின்ல வந்து பீஸ்ட் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம டீமோட கிளம்பி அந்த மவுண்டெயினுக்கு போங்க, அந்த பீஸ்ட் வந்து லோ லெவல் பீஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை அங்கனே கொலை பண்ணிருங்க, நம்ம கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் சேர்ந்தவங்களும் வருவாங்க, அதனால கோஆபரேட் பண்ணி நடந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பாரு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போவாங்களா. ஒரு நிமிஷம் ஷிக்ஷா நீ நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரெஸ் அளந்து பார்ப்பாரு. அளந்து பார்த்துட்டு நீ வந்து நடுவுல வந்து நம்மளோட கவசத்தை ஒழுங்கா வைக்கல, கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும், அதனால எல்லா இதுலயும் பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாரு. அவருக்கு பெர்ஃபெக்டா இல்ல அப்படின்னா அவருக்கு வந்து டிப்ரெஸ் ஆயிரும், அதனாலதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருப்பாரு. அவர் போகும்போது சூஷியனை வான் பண்ணி தான் அனுப்புவார், பார்த்து எந்த பிரச்சனை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுவாரு. சூஷியன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் யோசிப்பாரு, இந்த சூஷியனோட பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியல, நிறைய பக்கம் கனெக்ஷன் வச்சிருக்கான், எல்லாருமே எனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க, இவ எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் சரிதான், இவன் வந்து நமக்கு தப்பு பண்ணா அப்படின்னா இவன் வந்து இங்க இருந்து துரத்தி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. வெளியில போயிட்டு இருக்க அந்த ஃபெங்கு குவாங்க வந்து சூச்சியான கேட்பான், அம்மா உனக்கு பெரிய ஆளுக்கு யாரையா தெரியுமா, ஏதோ சப்போர்ட் இல்லாமன்னா சீஃப் வந்து உன்னை சீக்கிரமா விட்டுருக்க மாட்டாரு, கேஸ் விசாரிக்க சொல்றாரு அப்படின்னா யாரோட ரெக்கமெண்டேஷனாவது வந்திருக்கும், அவ்வளவு பெரிய ஆளாடா நீன்னு உனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வந்து பார்த்தா அப்படின்னா அங்க ஒரு குதிரை வண்டி நிற்கும். இதை பார்த்தோன்னே ஃபெங்கும் குவாங்கும் கேட்பாங்க, நம்ம ஆபீஸ் எதுக்கு குதிரை வண்டி, கேஸ் விசாரிக்க தானே போறோம், குதிரையிலே போலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, அதனாலதான் குதிரை வண்டி நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஃபங்கு நேரா அங்க போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு, உங்களுக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நாம வந்து சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்குவாங்களா. உள்ள இருந்து வாய்ஸ் கேட்கும், ரொம்ப நடிக்காதடா போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்குமா. என்ன பெங்கி யோசிப்பா, என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. சொல்லுவாங்க, சரிவா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குதிரை ஏறி போறாங்களா. வண்டிக்குள்ள இருந்து சைவே போனோட சத்தம் கேட்கும். சூச்சியான் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. சைவே நீதானா, நினைச்சு நீயா தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க போவாரு. சரி வா குதிரையில எதுக்கு போறேன், என் கூட வண்டியில வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பழத்தை கொடுத்துட்டு வண்டிக்குள்ள கூப்பிட்டுக்குவாங்க. இதை செங்கும் வாங்க பாத்துக்குவாங்களா. இவனுக்கு எப்படி இவங்களுக்கு தான் தெரியும் எனக்கே தெரியல, யாங்கே இவருக்கு தெரிஞ்சிருக்கு, லார்ட் வேயே தெரிஞ்சிருக்கு, இவங்களே தெரிஞ்சிருக்கு, பெரிய ஆளா தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு குதிரையில அவங்க 2 பேரும் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஹீரோ வந்து சைவே பொண்ணுகிட்ட கேட்பாரு, நீதான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது,
ஆமா நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். யாங்க சொன்னா நீ வந்து கார்டியன்ல ஜாயின் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு, சரி ஒரு கேஸ் விஷயமா போறேன், நீ கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீ சில்வர் கேஸ் தான் சால்வ் பண்ணிட்டே, நீ எங்கேயும் சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் அதனால வந்துதான் அந்த ஜூலியோட கேஸ் அப்படின்றதுனால என்னோட பாஸ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கிரெடிட் எல்லாம் தான் எடுத்துக்காம எனக்கே அந்த கிரெடிட் மொத்தத்தை கொடுத்துட்டான். எனக்கே அந்த கிரெடிட் கொடுத்தனால இந்த விஷயம் ராஜா வரைக்கும் போயிடுச்சான். உடனே ராஜா நான் நல்லா கேஸ் எல்லாம் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை வேற எங்கேயும் போக கூடாது, நீ கேஸ் சால்வ் பண்ற டிபார்ட்மெண்ட்லயே இரு அப்படின்ற மாதிரி போட்டாரு. அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம புதுசா மவுண்டெயின்ல வந்து பீஸ்ட் நர மாறுது அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட விசாரிக்க சொன்னாங்க. என் கூட நீ இருந்தா சூப்பரா இருக்குன்னு தோணுச்சு, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து விசாரிக்கலான்றதுக்காக உன்னை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி போட்டு இப்படியே போகும்போது நான் ஜாலியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சு பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. வெளியே குதிரை போயிட்டு இருக்க ஃபெங்க வாங்க பாப்பாங்க. இவ வந்து இவ்வளவு பெரிய ஆளும் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாம இருந்திருப்போமே, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணிருப்போம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கு காங் சொல்லுவான், நான் தான் இவனை நல்லா தானே ட்ரீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நீ எப்படி நல்லா ட்ரீட் பண்ணு கேட்கும்போது, நீ இல்லாதப்பா அவனுக்கு கூட்டிட்டு போய் ஒயின் எல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஃபெங்கு தானே நிறைய வேலை வாங்கியிருப்பான், இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா குதிரையில கட்டிட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஃபெங்கு வந்து சொல்லுவாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லப்பா இருக்கட்டும் இந்த சின்ன சின்ன வேலை நான் பார்க்க மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்தப்பா அவன்கிட்ட நான் மினுக்கு காசு கடையை வாங்கினேன், இந்த காசு அப்படின்ற மாதிரி கொடுப்பாரா. நான் எப்பயுமே உங்களுக்கு காசு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா முன்னாடி ஒரு நாள் கொடுத்தீல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அன்னைக்கு கொடுத்ததா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லுவாரா. பேசாதப்பா மெதுவா பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி காசு கொடுப்பாங்க. இல்ல எனக்கு இந்த காசு எல்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குடிக்கதா வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லப்பா, நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேன் சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப என்னோட கேஸ் ஃபைல ஷார்ட் அவுட் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அது எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது செல்போன் மாதிரி இருக்க ஜெட் கண்ணாடியில இருந்து ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். எங்க இருக்க நீனு, எனக்கு பதில் சொல்லு, நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஹீரோக்கு இது என்னடா டிஃபரெண்டான வாய்ஸ் கேட்குது, எங்க இருந்து கேட்குதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருப்பாரு. சரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் விசாரிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போவாங்க. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த பாலைவனம் மாதிரி ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதிக்கு தான் இவங்க விசாரிக்க போறாங்க. அந்த மலைப்பகுதியை பத்தி சொல்றாங்க. இந்த தாஃபங் அப்படின்றது நகரத்துல வந்து நிறைய வந்து மலைப்பகுதிகள் இருக்கு. இந்த மலைப்பகுதி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா லைம் ஸ்டோன் சொல்லப்பாரு சுண்ணாம்பு கல் வந்து தயாரிக்கிற இடம் இங்க அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இரும்பு தாதுக்கள் வந்து அதிகமா கிடைக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுரங்கம் அமைச்சு ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்ணி நாடு ஃபுல்லா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைம் ஸ்டோன் வந்து ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்றதுனால அதையும் வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற வேலை அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த ஏரியால இருந்து மட்டும் தாஃபங்கோட கவர்மெண்ட்டுக்கு நிறைய டாக்ஸ் அமௌண்ட் வந்து வந்துட்டு இருக்கு, அதுவும் அதிகமான அமௌண்ட் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாளா வந்து இங்க வந்து பீஸ்டோட நடமாட்டம் இருக்கணும், மக்கள் எல்லாம் காயப்படுத்துறாங்க அப்படின்றது மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப புதுசா வியாபாரம் பண்ண இந்த வழியா வந்தவங்க இதை பார்த்துட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஏரியா மக்கள் யாரும் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி விசாரிக்க கூட வந்தவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம போய் உள்ள பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்துட்டு இருப்பாங்களா. உள்ள போய் பார்க்கும்போது வந்து அந்த இடம் பாக்குறதுக்கு வந்து கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்கும். அங்கங்க பொருட்கள் வந்து சிதறி போய் கிடக்குமா. உடனே ஹீரோ வந்து சைவி பொண்ணு கிட்ட கேட்பாரு, உனக்கு ஏதாவது பீஸ்ட் இருக்க மாதிரி தெரியுதான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இதுல பீஸ்ட் நட மாட்டேன் எங்கேயுமே தெரியல, நான் முதல்ல பீஸ்டோட வேலை வந்து இந்த மலைப்புதர்னால என்னோட விஷயம் மறைக்குதுன்னு நினைச்சேன், ஆனா செக் பண்ணி பார்த்ததுலன்னு தெரியுது எனக்கு இது வரைக்குமே பீஸ்டோட நடமாட்டம் தெரியல, இது வேற ஏதோ ஒண்ணுதான் போல இருக்கு, நம்ம உள்ள போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பாங்க. அங்க முன்னாடி உள்ளுக்குள்ள இன்னும் டீப்பா போகும்போது ஒரு குகை இருக்குமா. உடனே இவங்க கூட வந்திருக்கிறதுல ஒருத்தன் வந்து நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி குகைக்குள்ள போயிட்டு இருப்பான். ஹீரோவும் பாரு அவ தைரியமா போறா, நம்மளும் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போவாங்க. உள்ளுக்குள்ள போன குகை ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஹீரோ வெளிச்சம் வச்சு அங்கங்கே பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இந்த குகைக்குள்ள வந்து ஃபுல்லாவே இந்த குகை அப்படின்றது வந்து சுரங்கமா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருப்பாங்க. அங்கங்க மணல் வந்து சரிஞ்சுதான் இருக்குமா. ஹீரோ வந்து பார்த்து நடந்துவாங்க. இதுக்குள்ள ஏதாவது க்ளூ இருக்கும், நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க. இப்படி அவங்க கொஞ்ச தூரம் போகும்போது ஏதோ ஒரு சத்தம் வந்து இங்க எல்லாருக்குமே கேட்கும். ஏதோ ஒரு உருவம் வந்து அங்கிட்டு இங்கிட்ட போற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். எல்லாரும் என்ன உருவம் போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்ட பதறிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோவோட அந்த செல்போன் மாதிரி இருக்க ஜேடி கண்ணல்ல திருப்பி வாய்ஸ் ஒரு கேட்கும். ஆமா நீ எங்க இருக்க, நீ எனக்கு உடனே பதில் சொல்லு, நீ எனக்கு உடனே பதில் சொல்லு, நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும். ஹீரோ வந்து உள்ளுக்குள்ள இன்னும் டீப்பா போயிட்டு இருக்கும்போது அவர் கால வந்து ஏதோ ஒரு தட்டுப்படும். என்ன தட்டுப்படுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போவாரு. இதோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.